குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அப்டேட் பார்க்கலாம். நேற்று நம்ம அப்டேட் படி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்ற பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓப்பனிங் ஆகும்போதே நம்மளோட லெவலை டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. நம்ம சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. கணக்கில் ஹாலண்ட் எடுத்தோம்னா இது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் நான் சொல்லியிருந்தேன். இது செகண்ட் டார்கெட். இது 2 டார்கெட் ஹிட் ஆகிட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இது ஒரு பேட்டர்னோட டார்கெட்டு, இது ஒரு பேட்டர்னோட டார்கெட். இதில் எப்படி ஒர்க் அவுட்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பெர்ஃபெக்டாக இங்கே வருங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த இருக்குது பார்த்தீங்களா பேட்டர்ன் டார்கெட்டு, இதில் தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. இது ஒரு பேட்டர்ன் நேற்று ஒர்க் அவுட், முந்தானத்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பெர்ஃபெக்டாக ரிவர்சல் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங் இங்கே கீழே சப்போர்ட்டுக்கே வந்துருச்சு. இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதில் இங்கே வேறு, இங்கே பாருங்கள், இதுலேருந்து நம்ம மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் எந்த எடுத்திருந்தாலும் மறுபடியும் ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இப்போ ரீடெஸ்ட்டு மறுபடியும் இங்கே நம்ம பேட்டர்னில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வந்து போகலை, கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இது நம்மளோட பேட்டர்ன் வைஸ் படி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த லெவல்ஸை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம ரீடெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் வைக்கணும் நம்ம சப்போர்ட்லேருந்து. இல்லை 15 மினிட்ஸில் 2 ஹேண்டில் வந்து சப்போர்ட் நல்லா க்ளோஸ் வைக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பேட்டர்னுக்கு இதுதான் சப்போர்ட்டு, அசிஸ்டன்ட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எப்படி ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு இன்றைக்கியோட மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். சேம் லெவல் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட் டார்கெட் இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இதை க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம இங்கே போயிடும். நம்மளோட லெவல் வந்து 23,976 போயிடும். அதுக்கப்புறம் வந்து 24,000, இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டு. இது 23,700 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை உடச்சிருச்சுன்னு சொன்னால் 23,900 அந்த சம்திங் போயிடும். 800 850 அதுக்கு மேலே ஓடிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இது நம்மளோட சப்போர்ட் லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேம் லெவல் தான் சொல்கிறது. இந்த லெவலுக்குள்ளே இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாம். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இதுக்கு மேலே இப்போ இன்றைக்கி ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் ஹாட் என்ட்ரி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒன்று சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் நம்ம சொன்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டார்கெட் பாருங்கள் ஹிட் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்கு. மிச்சம்னா ஒரு 311 298 ஒரு 10 பாயிண்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நம்ம டார்கெட்டு. நான் எப்பவுமே சொன்னேன், இந்த இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ட்ரேட் இருக்காதீங்க, இதுக்கு மேலே போனால் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லி ஹால் சைடு. அதே மாதிரி தான் இப்போ மேலே க்ளோஸ் வச்சிருக்கு போயிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரீடெஸ்ட் ஆகும் கணக்கில். ரீடெஸ்ட் ஆனால் ஹால் சைடு என்ட்ரி எடுங்க. இங்கேயே ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நீங்கள் ஹால் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் புட் சைடு வந்து இந்த ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நீங்கள் மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. நம்மளோட லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்போவும் நான் இது ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஏன் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல எவ்வளோ நேரம் கணக்கில் சஸ்டைன் இருக்குன்னு பாருங்கள். சஸ்டைன் ஆகி நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகலை. ஃபஸ்ட் டார்கெட் போயிட்டு கீழே வந்துருச்சு. சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மறுபடியும் இன்றைக்கி ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.